கேட்கணும்னு ஆசை. ஓகே, நீங்க பிளே பண்ணினாலும் நானே சொல்லிடுறேன். யாருடைய தாகுமானாலும் அதை தீர்த்து வைப்பது தண்ணீரின் தன்மை அப்படின்னு நம்மளுடைய வாத்தியார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த வகையில தண்ணீரின் தன்மை போல் எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அதுக்கு 100% ஜஸ்டிஸ் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய சத்யராஜ் சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட புரட்சி தமிழ் சத்யராஜ் சார், ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட everybody together. இப்போதுதான் தண்ணீரின் கடமை. எங்க படம் 1900 நிறைய புரட்சி தலைவர் ரசிகர்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க வாமாட்டியார நடிக்கிறது எங்க வீட்டு பிள்ளை சூர்யாவும் கார்த்தி எங்க வீட்டு பிள்ளை. எங்க வீட்டு பிள்ளை வாத்தியார நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி ஞானவேல் ராஜா, தம்பி கலையுலக மார்கண்டேயன் சிவகுமார் அவர்கள் அண்ணன் சொன்ன அடிச்சு போடுவாங்க. நீங்க சின்ன பையனா இருக்கிறீங்க, உங்களை பேர் நான் எப்படி அண்ணன் சொல்றது? நலன் குமாரசாமி அத்தனை பேருக்கு தம்பி ஆனந்தராஜன் கூட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கார்த்தியின் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். பாருங்க, நான் தீவிர வாத்தியார் ரசிகர். நான் இந்த படத்துல வில்லன். தம்பி ஆனந்தராஜ் வாத்தியார் ரசிகரை நடிச்சுக்காரு. கேட்டேன், நான் டைரக்டர்கிட்ட கேட்டு அதை ஓபன் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. நீங்க தலைவர் ரசிகர் தானே ஆனந்தராஜ்? தம்பி இல்லைங்க, டெஸ்ட் இருக்கு, நான் சொல்ற டைலாக்ல எந்த படத்துலன்னு சொல்றேன். நடிச்ச கேரக்டரா என் ஜோசாமி, என் தாய் எனக்கு பால் ஊட்டி வளர்த்தாங்க, இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தாங்கடா. இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கோழையிலடா. ஒரு குழி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய பரம்பரையில வந்தவன் தானா? நூறு என்ன, 1000 என்ன, லட்சம் பேர் ஒன்று கூடி கொலை எடுத்து வந்தாலும் இந்த இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதா? நான் ரத்த சிந்துனா அது இந்த மண்ணை தான் கலக்கும். நான் உடல் கீழே சாஞ்சா அது இந்த மண்ணை தான் நடக்கும். என் உயிர் போனா இது இந்த மண்ணை தான் போகும். ஆனா அந்த நேரத்துல நான் எழுப்ப போகும் உரிமை குரல் இங்க மட்டும் இல்ல, எங்கெல்லாம் உழைக்கிறவன் இருக்கிறானோ, எங்கெல்லாம் அவனுடைய வேர்வை தொழில் விழுதோ, அங்கெல்லாம் என்னோட உரிமை குரல் உழைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது சொன்னதுல பாதி பேர் உரிமை குரல் படத்துல உரிமை குரல். இது ஒரு துப்பாக்கி சூடு வாங்கினதுக்கு அப்புறம் துப்பாக்கியால சுடுறதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய வாய்ஸ் தெரியுமா? ஒரு படத்துல அஞ்சலி தேவி அம்மா ஒரு சர்வாதிகாரி ராணி, அவங்க தலைவர் வந்தோன்னு அவங்க மேல கத்தி எடுத்து வீசிடுவாங்க. அப்ப தலைவர் பேசுவார் வசனம், என்னை கொல்ல இருந்தீர்களே, அதே கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள். குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறி வைக்க மாட்டேன். மகாராணியரை வீழ்த்துவது சுலபம் என்பதற்கு அறிகுறியாக. ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாலன். அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான். இதை சொல்றேன். உடையிலே சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய, நாட்டை காக்க சேர்ந்த பின்பு அறிந்தேன். ஆற்ற வேண்டிய படை மக்களை அழ வைத்தது, வாழ வைக்க வேண்டிய படை மக்களை வாழ வைத்தது என்று உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன். ஆதரவற்ற மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன். மக்கள் அழுத கண்ணீர் ஆரண பெருகும். சண்டை வேண்டாம், உணவு வேண்டும், வாழ்வு வேண்டும் என்று அழுவார்கள். அவர்களை அழைக்க சொல்லுவார் தளபதி. அணைக்கத்தாவும் மனசாட்சி, உள்ளம் குடித்தது, உதிரம் பொறித்தது. ஏன் இப்படி, எதற்காக, நடக்கலாமா, சரிதானா? இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன். ஒரே ஒரு முடிவுக்கு தான் வந்தேன். மக்களிலே ஒருவன் தலைவராகும் வரையில் மன்னராட்சியின் அக்கரங்களுக்கு முடிவே இருக்காது என்பதை அறிந்து படையிலிருந்து விலகினேன். புரட்சி கூட்டத்திலே போந்தேன். புரட்சியினுடன் பயந்து விடாதீர்கள். இது ஆலயத்திற்கும் ஆயுத புரட்சி அல்ல. அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நாங்கள் தீயிடுவோம், தீமைக்கு கொள்ளையடிப்போம், மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம். அறிவு பொருட்களை கத்து இல்லாத, ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி அது என்ன? என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பிக்கைத்தவர்கள் வெற்றி வரை இல்லை. அது சரி, மனோர் சார் கேட்பார், வாஜியார் பார்த்து, நிலைத்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு. உங்கள் அதிகாரம் சிறப்பதிகாரமா என்றென்றும் நிலைத்திருப்பது.
அது 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 வந்து 1001 படத்துல சோசியல் டைலாக். வீட்டுக்கு ஒரு ஒட்டடை படிக்கணும்னு யாருமே ஆசைப்படுறது இல்லை, அது தானா படியுது. வாழ்க்கையில வர துன்பங்களும் அப்படித்தான். அதை நாம தான் நம்ம மன உறுதியாக போகணும். விதத்துல இது நான் கேட்டு சொல்றேன். சந்திரவாதை ஓகே, இப்ப பரவாயில்ல போச்சு போங்க. மாத்தியா ரசிகர் எங்களுக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய மாத்தியா ரசிகர் அப்படிங்கிறது வேற லீக் சார். மன்னிக்கணும், நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர் அவருன்னு சொல்லிட்டேன். அவர்கிட்ட இருந்து கரலா கட்டையை வந்து வாங்கினவர் இவர் தான். ஆனா இந்த கரலா கட்டையை கொடுத்தது எங்கிட்ட தான். அவர் வந்து எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரோ அதே போல சார் அது இப்ப அவுட் ஆஃப் ஃபேஷன் சார். அது கல்லாக்கட்டி வாங்கின கதை. நான் வாத்தியார் பக்கம் தோட்டத்துக்கு போனேன். போனோடனே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. அண்ணா ஒன்றும் வேண்டாண்ணே, இப்போ வேணாலும் உங்களோட வர பார்க்கல போறேன், அது போதுங்க. இதில் ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னா. அண்ணா நீங்க எக்ஸசைஸ் பண்ற ஒரு கம்பல்ஸ் இருந்தா கொடுங்க, நல்லா பெருசா கேளுங்க அப்படின்னு. ஐயோ பெருசா நீங்க எனக்கு ஏதாச்சும் பண்ணல, அதை வச்சு எனக்கு என்ன பண்றது தெரியாது, ஒரு கம்பல்ஸ் கொடுங்க போதும் வாங்கிட்டு கேட்டா ஒரு கல்லாக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை தூக்கிட்டு போயிட்டாரு. என்ன ரேட்டு தெரியுமா? பட்டிக்காட்டு போனையால சுத்தி இருப்பாரு. எங்க போயிருந்தது? ஒயிட் பேண்ட், ரெட் ஷர்ட், பிளாக் பெல்ட். அந்த படத்துல ட்ரெஸ். ஆமா ஆமா சார். என்ன சார் இப்படி அனுமதிவா ரசிக்கிறீங்க? ரொம்ப அரக்கத்தனமான ரசிகர், பக்கத்திலேயே வர முடியாது. இங்க வர நாங்க யாரும் அட்டெண்ட் கூட பண்ணல சார். பட் அந்த ரசிகர் இந்த திரைப்படத்துல அவ்வளவு முக்கியமான ஒரு கதை பார்த்தோம். 1958 ஆகஸ்ட் மாசம் 22ஆம் தேதி பாருங்க, டேட்டோட 66 பொங்கலுக்கு வேட்டைக்காரன், 65 பொங்கலுக்கு எங்க வீட்டுக்குள்ளே, 66 பொங்கலுக்கு அன்பே. இது வேற லீக் சார். இது மாதிரி வரவே முடியாது. எல்லா படத்தோடும் சரி, மற்றவங்க எல்லாம் பேசுங்கிறது கேட்டு விட்டு வச்சு போறேன். ஒரே ஒரு வாத்தியார், அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். எனக்கு என்ன மகிழ்ச்சினா, வேற யாரும் அந்த பாவாத்தியார் கேரக்டர் நடிக்காம எங்க வீட்டுக்குள்ளே 1001 கார்த்தி நடிக்கிறதுல உண்மையிலே சொல்றேங்க. ஏதோ கார்த்தியா இருந்த கேட்டு நாங்கள்ல விட்டு போனா போதும் 1001 அப்படிங்கிற டைட்டிலுக்கு வேற யாராச்சும் எடுத்துருந்தாங்க குபு 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 குபுன்னு எரிஞ்சிருக்கு. நம்மளால போன கேட்டு சரிப்பா நம்ம கார்த்தி தான்ப்பா 1001 நடிச்சுட்டு போட்டுப்பா அப்படின்னு விட்டு பரவாயில்ல, நிறைய இடத்துல பாஸ் ஆயிட்டீங்க. ஆமா, ஒரு லவ் சீன் டைலாக் சொன்னா தெரியுமா? இல்ல நல்ல சீனு. 1001 புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களும் பக்கத்துல உட்கார்ந்துருப்பாங்க. 2 பேருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியம் இருக்கும். பட் ஒரு லேடிஸ்க்கு ஒரு வெக்கம் இருக்கும்ல, கட்டி பிடிக்கலாம்னு ஆசை இருந்தாலும் வெக்கத்தோடு இருப்பாங்க. அப்ப அந்த அலை எடுத்து போட்டு ஆடணும்னா ஜெயலலிதா மேடம் வந்து வாத்தியார் மேல விழுந்துருப்பாங்க. விழுந்தோன்னு ஒரு பொல்லாத அலை அப்படிப்பாங்க. வாத்தியார் நம்மை புரிந்து கொண்ட அலை. அது வந்து திருமணம் ஆன பிறகு உள்ள பேசுற வசனம். கப்பலுக்கு அடியில ஓகே. இத்துடன் நடந்து இல்ல 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 ஐயா, வாத்தியார்களை இவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க நீங்க. இங்க ஒரு சில கேள்விகள் அவரும் கேட்கணும். வாங்க வாங்க கண்ணு வாங்க. சார் நீ கண்ணு அந்த கண்ணு இல்ல சார். சரி தம்பி சத்யராஜ், எப்படி இருக்கீங்க? அண்ணா நல்லா இருக்குண்ணே, ரொம்ப நல்லா இருக்குண்ணே. உங்க ரசிகர்கள் நல்லா தானே இருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்துல தம்பி கார்த்தி என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு. அதை பத்தி நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் என்னோட ரத்தத்தின் ரத்தம். சொல்லுங்க அண்ணா. கார்த்தி வந்து முதல் படத்திலேயே பல அவார்டு வாங்கிட்டாரு, பருத்தி வீரன் அப்படின்னு. தொடர்ந்துங்க அண்ணா வாத்தியார் அண்ணா தொடர்ந்து 5 படம் கண்டினியூஸா ஹிட் கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தாங்க. அந்த சந்தோஷம் இருக்குங்க. இல்லாட்டி என்ன, உங்க கேரக்டர் எடுத்து நடிச்சு பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான, எங்களை மாதிரி எங்களுடைய வெறித்தனமான விஷயங்கள்லாம் கோச்சுக்கும் இல்லையா. பட் கார்த்தி வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி என்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்காரு. பஞ்சு டைலாக் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பா உங்க பேரை தம்பி கார்த்தி அருமையா காப்பாற்றுவார். அதனாலதான் அவர் 1001. வாழ்க்கைக்கு ஒரே ஒரு கருத்து, நீங்க சொன்ன டைலாக் போடல. நான் என் படத்துல மேஜர் சுந்தரராஜ் உங்களை பார்த்து கேட்பாரு, உங்க கொள்கை தான் என்ன அப்படின்னு. அழகவனும் சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவனும் சிந்திக்க வைக்கணும். இதுக்கு மேல என்னென்ன டைலாக் வேணும். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது
நீங்க மிகப்பெரிய ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனா எந்த திரைப்படத்துல என்ன பார்த்து நீங்க ரசிகனானீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அண்ணே, நான் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன். 1964 பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் வந்தது. அந்த படம் பார்த்தது உங்களுடைய தீவிர ரசிகனாயிருக்கேன். அந்த படத்துல வர பாடல் வரிகள் ஒண்ணு போதும் எங்களை எல்லாம் வழி நடத்திருக்கு. இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வழி நடத்திருக்கு அந்த பாடல் வரிகள் போதுங்க. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அது போதுங்க தம்பி, பாட்டே விட்டு வைக்கலையா நீ? அருமை. அப்புறம் நான் கொடுத்த அந்த கரலாக்கட்டைய இன்னும் பத்திரமா வச்சிருக்கியா? ஆமாண்ணா, வச்சிருக்கேண்ண. ஆனா என்னன்னா, நீங்க கொடுத்தப்போ அந்த கரலாக்கட்டை எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேண்ணே. இப்ப I am 71. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை தூக்கி சுத்தணும்னா சைடு கலந்துருச்சுன்னா வம்பா போயிடும். ஆனந்தராஜ வெயிட் வைக்கலான்னு கொடுத்தேங்க, தம்பி தப்பிச்சிட்டாப்ல. எடுத்து சுத்துனீங்களா படத்துல? சரி சரி, மிக்க நன்றி. ஓகே. கட்டப்பாவுக்கு கடலாக்கட்டை சுத்துறதெல்லாம் ரொம்ப ஈஸி. கட்டப்பாக்கு கரலாக்கட்டை சுத்தறதெல்லாம் ரொம்ப ஈஸி. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி. நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. அண்ணா, கட்டப்பா படத்துல எனக்கு கேரக்டர் பேர் வந்து ஒரு முக்கியமான காரணம் உங்க ரசிகரா இருந்ததுனால தானே. அதனால தானே சின்ன வயசுலயே 2 கையிலையும் சிரம சொல்லி பழகிட்டா, கத்தி சண்டை எல்லாம் பழகிட்டா. அதனால தானே எனக்கு கட்டப்பாவை நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது. இந்த நேரத்துல உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன், கட்டப்பாவை நடிச்சது. பாத்தியால, தேங்க்யூ பாத்தியா.